அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இது மழைக்காலம். தொடர்ந்து சில்னஸ் இருக்குது. தொடர்ச்சியாக டிசம்பர் வரைக்கும் முடிகிற வரைக்கும் மழை பெய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஈரப்பதம் அதிகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் எந்த நோய் அதிகம் வரும்? ஃபீவர், வைரல் ஃபீவர். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். வருகின்ற 30/11/2024 மற்றும் 1/12/2024 தென்காசியிலே நம்முடைய நோய் எதிர்ப்பு சிஸ்டத்தை, இம்யூன் சிஸ்டத்தை உடலிலே வலுப்பெறு செய்வதற்குரிய, ஆகாச சக்தியை பெறுவதற்குரிய தியான முகாம் நடைபெறுகிறது. இதிலே கலந்து கொண்டு அனைவரும் பலனடைய அன்போடு அழைக்கின்றோம். இந்த வைரல் ஃபீவர்லேருந்து நாம் தப்பிச்சாதான் நிச்சயம் நம்மளால் எதையும் செய்ய முடியும். இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஃபீவர்ஸ். வைரல் ஃபீவர்ஸில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது. ஏன் கொரோனா வைரஸ் பார்த்துருக்குறோம். பல வகையான வைரஸ் கிருமிகள் நம்மை பாதிக்கிறது. உடலில் இருக்கக்கூடிய சக்தியானது எவ்வளவு தான் எதிர்த்து போராடினாலும் இந்த வைரல் ஃபீவரினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த கிருமியினுடைய இது மண்ணிலிருந்தும் காற்றிலிருந்தும் ஈரப்பதத்திலிருந்தும் அதிகமாக வருவதனால நமக்கு பாதிப்பு அதிகமாகுது. உடலினுடைய தட்பவெட்ப நிலை மாறி போயிடும். சாதாரணமாக இந்த காய்ச்சல் வந்துச்சுன்னா ஒரு வாரம் கட்டாயம் இருக்கும். அப்படி இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் நாம் சந்திக்க வேண்டியிருக்கும்? டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். 100 டிகிரி அதுக்கு மேலே தாண்டி போகும். புரியுதுங்களா? உடம்பு வலி, கைகால் மூட்டு வலி நிறைய இருக்கும். வியர்வை, வேர்த்து கொட்டும், குளிரும், நல்லா குளிர் எடுக்கும், நடுக்கம், அப்படியே போத்தி படுத்துக்கணும் இருக்கும். உடல் வளைச்சி, தலைவலி, தலை சுத்தல், வாந்தி, குமட்டல், இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும். தொண்டை புண்ணு, இருமல், மூச்சு வாங்குதலில் கஷ்டம், உடல் பலகீனம், இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகளை நாம் இந்த காய்ச்சல் மூலமாக சந்திப்போம். இப்போ இதிலிருந்து நாம் தப்பிக்கிறது கவலையே படாதீங்க ஐயா. நமக்கு இது வர்றதுக்கு முன்னாலேயே யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களோ, வரும், கட்டாயம் வரப்போகுது. சிலருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால அது பாதிப்பு கொடுக்கறதில்ல. ஆனால் பலர் இதில் பாதிப்படைகிறாங்க. அரைகுறையாக நனையிறது, ஈரத்திலே இருக்கிறது, இது போன்ற பிரச்சனைகளால். இப்போ இதற்கு என்ன தீர்வு என்று சொன்னால் ஹோமியோபதி மிகச்சிறந்த தீர்வை தரும். இந்த இதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது. ஆனால் வராமல் தடுப்பதற்குரிய 2 மருந்துகளை சொல்லுகிறேன். தயவு செய்து எந்த ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்பில் இதையும் போய் ஒரு 1/2 கிராம் வாங்கி வச்சுங்க. 2 பில்ஸ் மட்டும் சாப்பிட்டிங்கன்னா போதும். வாரம் ஒரு 2 பில்ஸ் சாப்பிட்டுட்டு வாங்க. வேறு ஒன்றும் பண்ணாதீங்க. அது உங்களை பாதுகாக்கும். முதல் மருந்து ஆர்சனிக்கம் ஆல்பம் 30 பவர். ஆர்சனிக்கம் ஆல்பம் 30 பவரில் போயிட்டு வாங்கி, அல்லது எந்த பவர் உங்களுக்கு கிடைச்சாலும் சரி, கவலைப்படாதீங்க, வாங்கி அதை முதல்ல 2 டோஸ் சாப்பிட்ருங்க. ஒரு டோஸ் சாப்பிடுங்க, அடுத்த நாள் ஒரு டோஸ் சாப்பிடுங்க, அடுத்த ஒரு வாரம் உங்களுக்கு காய்ச்சல் வராது. அடுத்து அசிலோகோகோசினம். இந்த மருந்து ப்ரிவென்டிவ் ட்ரக். இதில் 30 பவர் வாங்கி ஒரு டோஸ் சாப்பிடுங்க, போதும். ஒரு 1/2 கிராம் இருந்தால் போதும். ஒரு 100 ரூபா 150 ரூபா வரும், அவ்வளோதான். இந்த மருந்துகள் உங்களை கட்டாயம் காக்கும். அது இல்லாமல் வந்துருச்சு அப்படின்னா யோசிக்காதீங்க. இன்ஜெக்ஷன் போடுறீங்களா போட்டுங்க, குளுக்கோஸ் போடுறீங்களா போட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. ஆனால் ஹோமியோபதி மருந்தை எடுங்கள். ஆர்சனிக் ஆல்பம், பெல்லடோனா, பிரையோனியா, பைரோஜினம், இஃப்டோரியம் பெர்புலேட்டம், பெர்ரம்பாஸ், ஜெல்சீமியம், என்னங்க இப்படி ஏகப்பட்ட மருந்து இருக்குது. ரெக்ஸ்டாக்ஸு, அக்கோனைட்டு, இதில் டாக்டர் அணுகி டாக்டர்கிட்ட கேட்டு கன்சல்டேஷனோடு சாப்பிடுங்க. விரைவில் குணமாவீர்கள். உடலில் எந்த பாதிப்பும் வராமல் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய இம்யூனிட்டி பவர் குறையாது, உங்களுடைய பலவீனம் இருக்காது. விரைவில் உங்களால் வேலைக்கு செல்ல முடியும். ஆகவே நண்பர்களே, இந்த வைரல் ஃபீவர் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் மாஸ்க் போட்டுக்குங்க. கூட்டத்தோடு இருக்கும்போது, தனியாக இருக்கும்போது போட வேண்டியதில்லை. ஒரு கூட்டமாக இருக்கிற பகுதிகளுக்கு போகிறீங்க அப்படின்னா, பஸ்ஸில் போகிறீங்க
அல்லது எங்கேயாவது ஒரு மீட்டிங் போகிறீங்க, ஒரு திருமணத்துக்கு போகிறீங்க, எங்கே போனாலும் மாஸ்க் போட்டுக்கோங்க. ஏன்னா அடுத்தவங்க விடுற மூச்சு காற்று அதில் தான் அது பரவும். சரிங்களா? நல்லது. இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். தொடர்ச்சியாக நீங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.